சொன்னார். உன்னுடைய எந்த ஒரு செயலும் யார் ஒருவராலும் அறிந்து கொள்ள இயலாதது. அதனை விளக்குதற்கு தான் அந்நொப்பாமே கொல் பிரிதே கொல் என்ற சொல்லை வியந்து போட்டான் கம்பன். வேறு ஏதாயிலும் உன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளதாயெனில் வாய்ப்பு இல்லை. ஆகவே உன்னுடைய இந்த மிகுதியான மாயச் செயலினது முழுமையை யார்தான் உணர முடியும் என்று சொல்லி அடுத்தது, வாணாள் அழித்தி முடியாமல் நீதி வழுவாமல் நிற்றி மறையோய் பேணாய் உனக்கு ஓர் பொருள் வேண்டும் என்று பெறுவான் அறுத்தி பிழையாய் ஊனாய் உயிர்க்கு உயிராகி நிற்றி உணர்வு ஆய பெண்ணின் உரு ஆய் ஆணாகி மற்றும் அலி ஆதி ஆரியு அதிரேக மாயை அறிவார். இந்த வரிய பின்னாளில் அப்படியே எடுத்து ஆளுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய திரு அரங்க கலம்பகத்தில். திரு அரங்க கலம்பகம்ன்றது பிள்ளை பெருமாள் எழுதின அட்ட பிரபந்தத்துல ஒன்று. 8 பிரபந்தங்கள் எழுதினார். அந்த 8 பிரபந்தத்துல திரு அரங்க கலம்பகம் என்கின்ற ஒன்று. இந்த கலம்பகத்தை பாடுதற்குன்னு சில உறுப்புகள் வேண்டும். 18 விதமான உறுப்புகளை கொண்டு அந்தாதி தொடையில எல்லா விதமான பாவகைகளை கொண்டு இயற்றப்படுவது கலம்பகம்னு ஒரு இலக்கணம். இதுல 18 உறுப்புல முக்கியமானது ஒரு உறுப்பு எதுன்னா அம்மானைன்னு ஒரு உறுப்பு. அம்மானைன்னா அந்த காலத்துல பெண்கள் பந்துகளை கொண்டு கூட்டமாக 2 3 அமர்ந்து பந்து விளையாடுதல். அது பிற்காலத்திலெல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் இந்த கல் வைத்து ஆடும் மரபு வந்தது. 5 கல் 7 கல் வைத்து ஆடும் மரபு வந்தது. கவனம் முழுவதும் அதுல இருக்கணும். அதனோடு சாமர்த்தியமாக ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதாகவும் இருக்க வேண்டும். ஆட்டமும் தடுமாறக்கூடாது. இதுக்கு பேரு கலம்பகம்ன்ற இலக்கியத்தில் அம்மானை பகுதி உருவாக்கப்பட்டது. ரொம்ப அழகான பகுதி. இந்த திருவரங்க கலம்பகத்துல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த 3 பெண்கள் அமர்ந்து ஆடக்கூடிய இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஒரு பெண் கேட்கிறாள், தேனமர் சோலை திருவரங்கனார் எப்பொருளும் ஆனவர் காண் அம்மானார். தேன் பொருந்திய மலர்கள் நிரம்பி உள்ள சோலைகளால் சூழப் பெற்ற திருவரங்கம் என்ற நகரிலே இருக்கக்கூடிய அரங்கன் இருக்கிறானே, அவன் எப்பொருளுமாய் இருக்கிறான், அவனே எல்லாமுமாய் இருக்கிறான் சொல்லிவிட்டு அவள் அடுத்தது சொன்னாள், அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை காண் அம்மானாய். அவனை ஆணாகவும் கொள்ள முடியாது பெண்ணாகவும் கொள்ள முடியாது. இருவருக்கும் இடைப்பட்ட 3ஆம் பாலினமாகவும் கொள்ள முடியாது. உடனே அடுத்த பெண் கேட்டாள், சரி அப்படி என்றால் அவன் எவ்வாறு ராமாவதாரத்தில் சீதையை மணந்து கொண்டான்? ஆணாக இருந்தால் மணந்து கொள்ளுதல் என்பது பொருத்தமாயிருக்கும். அவனை நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை என்றாயே, அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை என்றானால் அவன் ஜானகியை தாரமாய் மணந்தது எவ்வாறு காண் அம்மானாய்ன்னு கேட்டான். அப்ப 3வது பெண் இருவருக்கும் பொருத்தமான சமத்காரமான பதில சொன்னான். ஜானகியை தாரமாக கொண்டது ஓர் சாபத்தால் அம்மானாய். சாபம் என்றால் நாரணன் விபவமாய் மானுட வடிவு எடுத்து இந்த பூமிக்கு வருதல். அதனாலதான் அந்த சாபம்ன்ற சொல்ல கையாண்டார். மற்றொன்று சாபம் என்றால் வில்லுன்னு பொருள். சீதையை மணக்க சிவன் அது வில்லை முறித்துதான் திருமணம் செய்து கொண்டான். இங்க நோக்கம் என்ன? அந்த அரங்கன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை என்பதற்கு பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு எது முன்னோடின்னா இந்த கம்பன் பாட்டு.
எப்படியா வாணாள் அழித்தி உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் இந்த உலகிலே வாழுதற்கு உரியதாகிய நாள்களை அழிப்பவனும் நீதான். அதுக்கப்புறம் வாழ்நாள் அழித்தி முடியாமல் எக்காலத்தும் நீ அழிவே இல்லாமல் நின்று நீதி வழுவாமல் நிற்றி அறநெறி தவறாமல் நீ நிற்கின்றாய். உனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று பேண நீ என்றும் பரிபூரணனாக இருப்பதினால உனக்கு வேறு ஒரு பொருள் வேண்டும் என்பதாக இல்லை. எந்த பொருளின் மீதும் இச்சை கொள்பவனாகவும் நீ இல்லை. ஆனால் பெருவான் அருத்தி பிழையாய். ஆனால் யாரேனும் உன்னை வணங்கி தங்களுக்கு விருப்பமான பொருளை ஏதேனும் கேட்டால் அதை நீ கொடுப்பதற்கு முன் வருகிறாய். அதை நீ மறுப்பதில்லை. உனக்கு எதன் மீதும் விருப்பம் இல்லை. ஆனால் உன்னை நாடி அவர்கள் ஏதேனும் விருப்பம் என்று கொண்டால் அதை அவர்களுக்கு தந்து அவர்களை மகிழ்விக்கின்றாய். உணர்வு உயிருக்கு உயிராகி எல்லா உயிர்களினது ஊடாக நின்று உயிராக நிற்கிறாய். உணர்வு ஆய் அந்த உயிர்களினது புலன்களாகவும் நீ நிற்கிறாய். ஆணாகி ஆணின் வடிவமாகவும் நிற்கிறாய். மற்ற அவை அல்லாமல் அலி ஆதி அலியின் வடிவமாகியும் நிற்கிறாய். பெண் உரு ஆய் பெண்ணாகவும் நீ நிற்கிறாய். இவ் அதிரேக மாயை இந்த மிகுதியான மாயை செயலை அறிவார் யார்? யாரால் அறிந்து கொள்ள முடியும்? அதாவது திருமாலுக்கு 8 விதமான குண விசேஷங்கள் உண்டு. ஏன் அவனை 8 எழுத்துக்கு உரியவன் சொல்றோம் இல்லையா? சிவனை பஞ்சாட்சரன்றோம், முருகனை ஷடாட்சரன் என்கின்றோம். இந்த நாரணனை 8 எழுத்துக்கு உரியவனாக்குகிறோம். அந்த 8 எழுத்துன்றது நாம நினைப்பது போல வெறும் எழுத்தளவிலே நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. நாம சிவாய என்ற 5 எழுத்தினுக்கும் ஒவ்வொரு எழுத்தினுக்கும் அதனுடைய பீஜார்த்தங்கள் வேறு. அந்த 5 எழுத்து 5 தொழிலை உணர்த்துகின்றது. அந்த 5 தொழிலை உணர்த்துவதற்கு உரிய முகங்களை சொல்லுகின்றது. அதுபோல நாராயணனுக்கு 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. அந்த 8 எழுத்துக்கும் தனித்தனி பொருள் உண்டு. நாம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்னா ரொம்ப வருத்தப்படுவது உண்டு. நாம பின்பற்றக்கூடிய மதங்கள்ல நம்முடைய வழிபாட்டினுக்கு உரியதாகிய எந்த ஒரு மந்திரத்தையும் நாம முழுமையுமாக பொருள் நோக்கில் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். அது தமிழ்ல இருந்தாலும் தெரிந்து கொள்வதில்லை, வடமொழியில இருந்தாலும் தெரிந்து கொள்ள முயலுவது. அது என்னமோ நாம வழிபடுவதற்கு உண்டான இறைவனை எல்லாம் ஏதோ மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளால நாமும் சொன்னால் போதும் என்று ஒரு அனிச்சை செயலாக செயல்படுகிறோமே ஒழிய அந்த மந்திரத்துக்கு உண்டான பொருள் என்னன்னு தெரிந்து கொள்வதில்லை. இது எது போல அப்படின்னா நமக்கு சில குண விசேஷங்கள்லாம் உண்டு. இப்ப எங்கேயாவது ஒரு திருமணத்திற்கு போகிறோம்னா அந்த திருமணத்துல உணவு பரிமாறுகின்ற பொழுது இதுவரை நாம் பார்த்திராத ஒன்றை பரிமாறி இருந்தார்கள்னா நாம உடனடியாக அதனை சுவைக்க முன்வருவதில்லை. இதுகாரும் நாம் எந்த ஒரு விருந்திலும் இது போன்றதாகிய உணவை பார்த்ததில்லை. அந்த உணவு இனிப்பு சுவை உடையதா அல்லது புளிப்பு சுவை உடையதா கார்பா ஒன்றும் தெரியாது. அதனால தயக்கத்தோடு அதை அணுகுவோம். கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்னா அடுத்த இலைய பார்ப்போம். அவர்கள் அந்த பண்டத்தை எவ்வாறு அணுகி இருக்கிறார்கள்னு பார்த்து அதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் தைரியம். எல்லாவற்றினுக்கும் மேலான ஒரு தைரியம் வேணும்னா பரிமாறக்கூடியவரை நிறுத்தி இது என்னன்னு கேட்டுக்க.
இல்ல அதை விட ஒரு படி மேல போய் இது சுவையாக இருக்கிறது, இது போன்று நாம செய்து பார்க்க வேண்டும்ன்ற எண்ணம் வந்துட்டதுன்னா அதனை உருவாக்கின கலைஞனிடம் அணுகி இதை எப்படி உருவாக்கினீர்கள்னு கேட்டுக்கொள்ளும். இதுதான் 4 அடிப்படை. இந்த 4 அடிப்படையை தான் நாம என்ன சொல்லுகிறோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு பேசும். இது எல்லாவற்றினுக்கு நாம கையாளுகிறோம் பக்தியை தவிர. அதான் வேடிக்கை. புதியதாக ஒரு ஆடையை பார்க்கிறோம், ஒரு புதியதான துணி வகையை பார்க்கிறோம்னா இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அங்க பயன்படுகிறது. இது என்ன துணி, என்ன மெட்டீரியல், இதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் நாம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு இத்தனை பேர் வைத்திருக்கிறார்களே, இந்த பேருக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கு யோசிக்கிறது கிடையாது. கல்லூரியில பணியாற்றின காலத்துல என்கிட்ட ஒரு வழக்கம் உண்டு. வகுப்புல எல்லாருடைய பெயரையும் கேட்பேன். முதல் நாள் எல்லாம் அந்த மேல்நிலை கல்வியிலிருந்து கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா, அதனால அவர்கள்ட்ட கொஞ்சம் ஒரு இயல்பான சூழலை உருவாக்குவதற்கு அவர்களுடைய பெயர் அவர்களாகவே சொல்ல வேண்டும்னு சொல்ல வைப்பேன். சில நேரங்கள்ல இது நாள் வரைக்கும் நாம கேட்டுராத புதிய பெயர் இருக்கும். உடனே அந்த மாணவனையோ மாணாக்கியையோ அணுகி இந்த பெயருக்கு காரணம் என்னன்னு கேட்பேன். ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் ஒன்று இறைவன் பெயர் அல்லது இறைவியின் பெயரை தான் வைப்போம். அது தமிழாகட்டும் அல்லது வடமொழியாகட்டும், ஏதாகிலும் ஒரு அளவில் அந்த பெயருக்கு பின்புலமாக ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் இல்லாமல் நம்ம பெயரை இடுகுறியாக வைக்கும் மரபு இல்லை. அவர்கள்ட்ட கேட்பேன், இதுல வேடிக்கை என்னன்னா, பெரும்பாலானோருக்கு தங்களுக்கு உண்டான பெயரின் காரணமே தெரியாது. அப்புறம் அவர்களை கேட்டு வர சொல்லுவேன். அவர்களை கேட்டு வர சொல்லி நான் இல்லத்திற்கு வந்து அந்த பெயர் பற்றின ஆராய்ச்சியில இறங்கி நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன், இந்த பெயர் இதனால் தான் வந்திருக்க வேண்டும். ஒரு மறுநாள் வகுப்புல ஞாபகமாக கேட்டு அவர்களுக்கு தெரியவில்லைன்னா விளக்கம் தருவேன். ஏனென்றால் நமக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறதுன்னு அதுக்கு காரணம் தெரியாது. காரணம் தெரியாமல் நமக்கு ஒரு பெயர் இருக்கிறதுன்னு நம்ம என்ன இடுகுறியா? அதே போல இறைவனுக்கு உண்டான பெயர்கள் காரணத்தோடு தான் வைக்கப்பட்டது. இறைவனுக்கு, அதுவும் திருமாலுக்கு ஏன் 8 எழுத்துல மந்திரம்னாக்க, அவனிடம் 8 குணம் இருக்கு. ஒன்று, அவரவர் செய்வினைக்கு ஏற்ற பயன் தருதல். இதான் முதல் குணம். ஆகவே அவன் நீதியோடு நிற்கக்கூடியவன். யார் தன்னை வணங்கினாலும் வணங்கியவர்களினது வினை எது என்று தெரிந்து அவர்களுக்கு உரிய அந்த வினை சார்ந்த பயனை தருபவதில் அவன் நீதிமானாக நிற்கிறான். ஆகவே அது முதல் குணம். 2, எக்காலத்தும் அழியாதவனாய் பரம்பொருளாய் நிற்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவனை அழிக்க முடியாது. ஆகவே அழியாத பெருநிலையில் நிற்கிறான். அடுத்து, வேதங்களால் உணரப்படுகிறான். ஆனால் அவனே வேத வடிவாகவும் நிற்கிறான். இது 3வது தகுதி. அவன் எதுவாக இருக்கிறானோ அவன் அதுவாக மாறுகிறான். அவனை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வேதத்தின் மூலமாய்தான் அறிய முடியும். ஆகவே அறியக்கூடிய பொருளுமாய் இருக்கிறான், அறிபவனுமாய் இருக்கிறான். இது 3வது குணம். 4வது, குறைவே இல்லாது பரிபூரணமாய் இருக்கக்கூடிய முழுமையானவன். அவன்கிட்ட குறையே கிடையாது, குறையே இல்லாதவன். 5வது, அடியவர்கள் எதனை வேண்டுகிறார்களோ வேண்டியதை வேண்டியவாறே தருவது. 6வது, தரப்படக்கூடிய பொருள்களினுடைய நுகர்ச்சியாவும் அவன் இருக்கிறது.
நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருள் நம் விருப்பத்தினால் அவனால் கொடுக்கப்படுகின்றது என்றாலும் அந்த பொருளை நுகரக்கூடிய நுகர்ச்சியாகவும் அவன் இருக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சுவையான பொருளை சாப்பிடணும் ஆசை, நாக்குக்கு எந்த சுவையும் தெரியலன்னா நீங்கள் எதனை உண்டுதான் பயன் இல்லையா? சில நேரங்கள்ல நமக்கு அந்த மாதிரி நடந்து கடவுள் என்கின்ற அந்த பரிபூரணத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அவனே பொருளாகவும் அந்த பொருளின் கண் சுவையாகவும் சுவைக்கப்படுவோரினுடைய சுவை மொட்டுகளாகவும் அவனே நின்றுடுறான். சரி, அடுத்தது பல் உருவினன் ஆதல். அவனுக்குன்னு ஏக உரு கிடையாது, எல்லா உருவமாய் நிற்பான், எதுவாயும் நிற்பான். எட்டாவது, எல்லா உருவங்களிலும் தன் உருவத்தை பிரதிபலிப்பான். இதுதான் அவனுடைய உச்சகட்ட ஆற்றல். எல்லா பொருளையும் தனியாக பார்க்கலாம், அதன் உள் ஈடாக இவனே நிற்பான். இந்த 8 குணங்களை கொண்டிருப்பதினால்தான் அவனுக்கு 8 எழுத்து மந்திரத்தை வச்சிருக்கும். அந்த 8 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க இந்த 8 விதமான பலன்களும் நமக்கு கிடைப்பதாக, அவனது அருள் பூரணமாய் நமக்கு கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவன் அவன் ஆணாயும் இல்லை, பெண்ணாயும் இல்லை, அலியாகவும் இல்லை. இந்த அற்புத மாயத்தை யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கருடன் கேட்டு தொடருகிறான். தான் அந்தம் இல்லை பல என்னும், ஒன்று தனி என்னும், ஒன்று தவிரா ஞானம் தொடர்ந்த சுடர் என்னும், ஒன்று நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் என்னும், ஒன்று மறை நாளும் அந்தம் அறியாது ஆனந்தம் என்னும், அயல் என்னும் ஆரிவ் அதிரேக மாயை அறிவார். வைஷ்ணவ தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாட்டு. வைணவத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பாட்டை தெரிந்து கொண்டால் இதுதான் பரிபூரண வைணவம். இத சொல்றதுக்குத்தான் பல பெரிய பாஷ்யக்காரர்கள் எல்லாம் பக்கமா உரை எழுதினார். கொஞ்ச நஞ்சம் இல்ல, எழுத்துக்களை எண்ணி எழுதின ஈடு இருக்கு. ஈடுன்னு பேரு ஆக்கி புருஷோத்தம நாயுடு பதிப்பித்தார் வைணவ உரை. மிக பெரிய அளவுல உரை எழுதின பெருமை யாரை சாரும்னா வைணவர்களை தான். பல மூல நூல்களை உருவாக்கி தந்த பெருமை சமணர்களை சாரும். இலக்கியங்களில் உண்டான சித்தாந்தங்களை விளக்குவதற்கு வழிவகை செய்தது சைவம். வைணவம் தங்களினுடைய வழிபாட்டு பொருளாகிய அந்த நாரணனை எப்படியெல்லாம் விளக்கலாம் என்கின்ற அளவில பல்வேறு விதமான உரை நயங்களின் மூலமாக உலகுக்கு எடுத்து சொல்லியது வைணவம். பெரிய விஷயம். ஏனென்றால் மூல நூல்களை கற்பதை காட்டிலும் உரைகளை கற்கின்ற பொழுதுதான் வைணவத்தின் பெருமையும் தெரியும். அதை எழுதின பாஷ்யக்காரர்களின் உரையாசிரியர்களினது உன்னத ஞானம் தெரியும். நீங்க தேசிகாச்சாரியார் பிரபந்தங்களையோ அல்லது அந்த காலத்துல ராமானுஜர் எழுதின உரையையோ நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அவர்கள் எவ்வளவு ஆழங்கால் பட்டு அதை ஆய்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதுபோல சென்னை பல்கலைக்கழகத்துல புருஷோத்தமன் நாயுடு அவர்கள் பதிப்பாசிரியாக இருந்து ஈடு என்ற வைணவ உரைவளம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அற்புதமான நூல். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு தத்துவத்தை அவனது போக்கிலேயே அணுகி ஆய்ந்து
பலவாறாக எடுத்து விளக்குவதற்கு பல உரையாசிரியர்கள் முற்பட்டார்கள். ஆனா கவிஞன், கம்பனை போன்ற கவிஞன், இவ்வளவு பெரிய உரையெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. ரத்தினக்கல் அளவில் சிறியதாக இருந்தாலும் ரத்தினம்தான், அளவுல பெரியதாக இருந்தாலும் ரத்தினம். கம்பன் சிறியதாக எழுதினான், அது ரத்தினம் தான், அதுல சந்தேகமே இல்லை. அளவுல சிறியதாக எழுதினான், அதுல என்ன? வைரம் என்றால் பெரிய பாறாங்கல் மாதிரியா கையில வச்சுக்கணும்? மிகச்சிறிய அளவுல இருந்தாலும் வைரம் வைரம் தான். பாருங்கள் இந்த பாட்டை. தான் அந்தம் இல்லை. எப்படியா? தான் அந்தம் இல்லை பல என்னும் உன்னுடைய சொரூபம் எல்லையில்லாத பல படித்தானது என்று கூறும். எது வேறு? தான் அந்தம் இல்லை. அந்தம்னாக்க ஒன்றாக நின்று ஒன்றிலே முடியக்கூடியவன் நீ இல்லை. பல பல வடிவங்கள் எடுக்கிறாய், பலவேறு தோற்றங்களை தருகிறாய். நீ இத்தகையவன், இன்ன உருவினுக்கு உரியவன் என்று யார் ஒருவரும் உன்னை வரையறைக்குள் கொண்டு வர முடியாது. அத்தகு பெருமைக்கு உரியவன் என்னும் ஒன்று தனி என்னும். அதாவது நீ ஒன்று என்றால் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சிங்குலர்லி அப்படின்ற வார்த்தை. நீ என்றும் தனித்து நிற்கக்கூடியவன், நீ ஒருவனே, நீ அநாதி, நீ ஒருவனே. ஒன்று. அடுத்தது என்னவா? பிரிது ஒரு மறை தனி என்னும் ஒரே மூர்த்தம் என்றும் கூறு. உன்னை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காலத்துல உரியவர்கள் வெவ்வேறு விதமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல ஒரு வேதம் உன்னை பற்றி உணர்ந்து கொண்ட ஓர் அடியான் உன்னை தனி என்று சொல்லுகிறது. மற்றொருவர் சொல்லுகிறார் நீ ஒன்று. அடுத்தது எப்படி? ஞானம் தொடர்ந்த சுடர் என்னும் நீ என்றென்றும் ஞானத்திலிருந்து நீங்காதவனாய் இருக்கக்கூடியவன், நீ பரமஞானி என்று வேதம் சொல்லுகிறது உன்னை. நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் என்னும் புறக்கண்ணால் காணக்கூடிய ஒளி வடிவாகி ஆகாயத்தை இடமாக கொண்டு பொருந்தி உள்ளவன் என்று உன்னை சொல்லும். ஒன்று. மறை நாளும் அந்தம் அறியாது ஆனந்தம் என்னும் உண்மைத்தன்மையை அறிய முடியாத 4 வேதங்களும் உன்னை பேர் ஆனந்தம் என்று சொல்லும். அயல் என்றும் வாக்கு காயங்களை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒருவன் என்று உன்னை சொல்லும். ஆகவே நீ மறை நாளும் வேதங்கள்னாலும் அந்தம் அறியாது உண்மை முடிவு தெரியாத காரணத்தால் உன்னை என்னவென்று சொல்லுவது என்று தெரியாமல் அவை தடுமாறும். ஆகவே இப்படிப்பட்ட மாய நிலையில் இருக்கக்கூடியவனே, உன்னுடைய இந்த மிகுதியான மாயச் செயலை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? நீ ஏதாயிலும் ஒன்றினுள் சிக்குபவனாய் இருக்கிறாயா? ஏதாயிலும் ஒரு கோட்பாட்டில் ஒரு கொள்கையில் அடங்குபவனாய் இருக்கிறாயா? இல்லை. உன்னை ஏதாயிலும் ஒரு கோட்பாட்டினுள் நுழைக்க முடியும் என்றால் உடனே அதை கடந்து நிற்கிறது. நான் வேடிக்கையாக இலக்கிய துறையில ஒரு மேற்கோளை சொல்லுவேன். கடவுளும் கற்கின்ற இலக்கியமும் ஒன்று. எது போல? தொடுவானம் போல. நீங்கள் எந்த இடத்திலிருந்து வானத்தை பார்க்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் வானம் பூமியை தொடுவதாக. ஒரு சமதளம் தரையில நின்று பார்த்தீர்கள் என்றால் வானம் ஒரு 2-3 பர்லாங்குக்குள்ள ஒரு சில 1000 அடிகளுக்குள் பூமியை தொடுவதாக தெரியும்.
கொஞ்சம் உயரமான இடம், வீட்டினது மொட்டை மாடியில ஏறி நின்று தொடுவானத்தை பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் தொலைவில் வானம் பூமியை தொடுவது போல தெரியும். அதை காட்டிலும் பல அடுக்கு மாடிகள் உண்டான ஒரு இடத்துல மேலே ஏறி நின்று பார்த்தால் ஒரு சில மைல்களுக்கு அப்பால் வானம் பூமியை தொடுவது போல தெரியும். ஒரு குன்றின் உச்சியில நின்று பார்த்தீர்கள் என்றால் தொடுவானம் என்பது கண்ணுக்கே புலப்படாத தொலைவில் தெரியும். அதுபோல் நீங்கள் எந்த அளவு உயருகிறீர்களோ அந்த அளவினுக்கு ஏற்றாற்போல் பரம்பொருள் தன்னை காட்டும். நீங்கள் படிக்கக்கூடிய இலக்கியத்தின் உட்பொருள் அவ்வாறு. அதற்கு இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. வள்ளுவரை தான் சொன்னார், நவில்தோறும் நூல் நயம் போல். ஒரு நூலை நீங்கள் எவ்வாறு எத்துணை முறை கற்கிறீர்களோ கற்க கற்க அதனது நயம் மேலும் மேலும் வளரும். அது போல இறைவன், அவனை நீங்கள் எந்த அளவில் பார்க்கிறீர்களோ அதனை தாண்டி நிற்கும். உங்கள் உயரம் அதற்கு ஏற்றாற்போல் அவனது உயரம் தக அமையாது மாறும். ஆகவே உங்கள் ஞானத்தினால் இறைவனை புரிந்து கொள்ள முயல முயல நீங்கள் முயலதற்கு உண்டான அளவினை தாண்டி அவன் இருக்கும். யார் ஒருவரிடமும் அவன் சிக்குவதில்லை. அதனாலதான் அவனுடைய பெருமையே அவ்வாறு இருக்கு. அவனை நீங்கள் குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக வருவான். ஆனால் நீங்கள் நினைத்த குழந்தையை காட்டிலும் பெரியதோர் ஆற்றல் உடையவனாக, அவனை வாலிபனாக பார்த்தால் வாலிபனாக நிற்பான். ஒரு வாலிபன் செய்தற்கு உண்டான செயல்களை எல்லாம் தாண்டி பல செயல்களை செய். அவனை ஞானியாக பார்த்தால் ஞானியாக இருப்பான். ஆனால் அந்த ஞானியர்களே புரிந்து கொள்ள முடியாத ஞானத்தில் அவன் இருப்பான். அதனால் அவனை நீங்கள் ஒரு வரையறைக்குள் அடக்க முடியாது. இப்படிப்பட்ட வேறுபட்ட வடிவிலும் வேறுபட்ட அளவிலும் வேறுபட்ட நிலையிலும் ஒருவனால் இருக்க முடியும்னா அது பெரியதோர் மாயை. அந்த மாயையை நம்மை போன்றவர்களினுடைய சிற்றறிவினால் உணர முடியாது. எப்படி? கருடனுக்கே முடியல. நாரணனது வியூகத்துல இருக்கக்கூடிய கருடனுக்கே பரம் ஆகிய நாரணனது பெருமையை தெரிஞ்சுக்க முடியல. பலகாலம் அவனை தாங்குபவன் அவன். அந்த நாரணன் கொடியிலே இருப்பவன் அவன். அப்படிப்பட்ட கருடனுக்கே நாரணனது பெருமை இணைத்து என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவனே சொல்லுகின்றான், நீ அதிரேக மாயை உடையவனாயிருக்கு. உன்னுடைய மாய வினோதங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவன் புலம்புகிறான். ஆகவே கருடனாலேயே முடியாத ஒன்றை நாம் எவ்வாறு கருத்தளவிலே புரிந்து கொள்ள முடியும்னா, இவ்வாறெல்லாம் பரந்தாமனது பெருமை இருக்கின்றது என்று அந்த சொல்லளவிலும் அது உணர்த்தக்கூடிய பொருள் அளவிலும் புரிந்து கொண்டால் போதும். அதற்கு மேலும் நாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பரந்தாமனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் எந்த உயரத்திற்கும் போங்கள், அந்த உயரத்தை தாண்டி அவன் உயரமான. அதுதான் அவனோட பெருமையே. அதற்கடுத்து சொன்னார், மீளாத வேதம் முடிவின் கண் நின்னை மெய்யாக மெய்யின் நினையும் கேளாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் மாளாத நீதி இகழாமை நின்கண் அபிமானம் இல்லை வறியோர் ஆளாயும் வாழ்தி அரசாழ்த்தி ஆரிவ் அதிரேக மாயை அறிவார். மீளாத வேதம், சத்தியத்திலிருந்து விலகாத வேதம். சத்தியம்னா என்ன? அதுதான் பிரம்மம். சத்தியம் என்பது பிரம்மம். எது நிரந்தர ஆனந்தம் தருகிறதோ அது பிரம்மம். இந்த சத்தியமாகிய பிரம்மத்தையும் அது ஆனந்தமயமானது என்கின்ற உண்மையையும் நமக்கு எடுத்து சொல்லுவது வேதம். அவ்வளவுதான். வேதத்தினுடைய மகா வாக்கியங்கள் 4 இருக்கு.
அகம் பிரம்மாஸ்மியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா இது மூன்றாவதான ஒரு மகா வாக்கியம். சத்தியம், ஆனந்தம், அதுதான் வேதத்தின் உட்பொருள். ஏனென்றால் ரெண்டும் நிரந்தரமானது. நீங்கள் சத்தியம் நிரந்தரமானதுன்னு உணர்ந்தா ஆனந்தத்தை பெறுவீர்கள். அந்த ஆனந்தம் நிரந்தரமானது. அந்த ஆனந்தமும் சத்தியமும் நிரந்தரம்னா பரம்பொருள் நிரந்தரம். அவ்வளவுதான். ஏனென்றால் சத்தியத்தின் வடிவம் பரம்பொருள், ஆனந்தத்தின் மொத்த உரு பரம்பொருள். அதனால மீளாத வேதம், சத்தியத்திலிருந்து விலகாத வேதம், முடிவின் கண், அந்த வேதத்தின் முடி பொருளாய் விளங்கக்கூடிய உபநிடதங்கள். நமக்கு பெரும்பாலும் இந்த வரலாறு கொஞ்சம் ஓரளவு தெரிந்திருந்தால் நல்லது. வேதம் என்பது அநாதி, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாம் நமக்கு புரியணும்ன்ற சட்டம் இல்லை. நமக்கு எது புரிய வேண்டும் என்பதை எடுத்து சொன்னது உபநிடதங்கள். ஞாபகம் வச்சுக்கணும், உபநிடதங்கள் எல்லாம் வேதங்களை முழுமையுமாக விளக்கல. உபநிடதங்களின் வாயிலாக நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா, கொஞ்சம் நடைமுறையில இருக்கிற விளக்கம் மாதிரிதான். வேதம் என்பது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதுல உபநிடதம் என்பது வெவ்வேறு விதமான பிரிவுகளாக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பகுத்து வைத்திருக்கும். காஸ்மெட்டிக்குன்னு ஒரு ரோ இருக்கும், சானிடேஷனுக்குன்னு ஒரு ரோ இருக்கும், எண்ணெய்க்குன்னு ஒரு ரோ இருக்கும், மளிகை சாமான் ஒரு ரோ இருக்கும், வாசனாதி திரவியங்கள் ஒரு ரோ இருக்கும் இல்லையா? அதே போல காய்கறிகள் ஒரு ரோ இருக்கும், பிவரேஜஸ். இந்த மாதிரி பேர் இருக்கிறதெல்லாம் உபநிஷதங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான். அதுல ஒவ்வொரு ரோவும் இருக்கு. ஒவ்வொரு ரோவிலையும் பல்வேறு பொருள் இருக்கு. காஸ்மெட்டிக் எல்லாம் பல்வேறு ப்ராடக்ட் இருக்கு. உனக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ போய் எடுத்து. நீ எடுத்துக்கொண்ட ப்ராடக்ட்னால மற்ற ப்ராடக்ட் மட்டம் கிடையாது. நீ எடுத்துக்கொண்ட ப்ராடக்ட்னால அந்த ப்ராடக்ட் உனக்கு பயன்பாடு தருகிறதே ஒழிய அது உயர்ந்ததுன்னு நீ சொல்ல வேண்டாம். அவ்வளவுதான். உனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, மற்றவனுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் பிடிக்கும். அது போல உபநிடதங்கள் இறைவனை, வேதங்களின் வாயிலாக கண்ணுற்ற இறைவனை பலவாறாக பகுத்து காட்டுகிறது. உனக்கு அதுல எந்த பகுப்பு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. 108 உபநிஷதம் இருக்கு. எது உனக்கு பிடித்த பகுப்போ அதை எடுத்துக்கோ. நீ ஒரு உபனிஷத்தை பின்பற்றுகிறாய் என்பதினால் ஏனைய உபநிடதங்கள் எல்லாம் குழப்பத்தை தருகின்றன என்றோ போதுமான விளக்கத்தை தரக்கூடிய தகுதி இல்லை என்றோ சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற குழப்பமே அதுதான். எல்லாம் ஒரு தன்மைத்தானது. நமக்கு எது பிடிக்குமோ அதை தான் நாம எடுக்க முடியும். ஒரு காலத்துல நமக்கு பிடித்ததை எடுக்கலாம். வளர்ந்த நிலையில நமக்கு எது ஏற்குமோ அதை எடுப்போம். ஞாபகம் வைத்து பாருங்க. இளமையோடு இருக்கும் போது நமக்கு பிடித்ததை எடுப்போம். ஒரு நிமிஷம் வானதி, இந்த வாஷ் முடிஞ்சுட்டு அதை எடுத்து வெளியே போட்டுடுவோம். அதுக்கப்புறம் உன்னுடைய ட்ரெஸ்ஸோட போர்வை எல்லாம் எடுத்து போட்டா வாஷ் பண்ணி, அது 2 தான் பாக்கி. சரி, அதனால ஒரு காலத்துல நமக்கு பிடித்ததை செய்வோம். பின்னர் தான் தெரியும் நாம் பிடித்ததை காட்டிலும் நமக்கு எது ஏற்குமோ அதை பின்பற்ற வேண்டும். நம்ம உடுக்கக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவு வரைக்கும் நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் அப்படித்தான். ஆரம்பத்துல விருப்பத்தின் காரணமாக ஒன்றின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமா அதெல்லாம் செய்யும். பின்னால் அதையே விட்டு விலகுவோம். ஏனென்றால் அது நமக்கு ஏற்கவில்லை, அது நமக்கு ஏற்பதாக இல்லை என்ற ஞானம். அதனாலதான்
இந்த மெய்யாக இருக்கக்கூடிய முடிந்த பொருளாக இருக்கக்கூடிய வேதம், அந்த முடிந்த பொருளாய் இருக்கக்கூடிய வேதத்தை அதனது மகுடமாய் நின்று விளக்கக்கூடிய உபநிடதங்கள் நின்னை உன்னை பற்றி கூறுமிடத்து மெய்யாக உண்மை பொருளாக கொண்டு உள்பொருள் என்று மெய்யின் நினையும் உண்மை மெய் உணர்வாகிய பதிஞானத்தால் ஆய்ந்து கூறு. பதின்னா தலைவன், நீயே ஒப்பற்ற தலைவன் என்று உபநிடதங்கள் உன்னை ஆய்ந்து சொல்லுகின்ற. ஒவ்வொரு உபநிடதமும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ந்து நீ இப்படிப்பட்டவன் என்று முடிவு கட்டுக. அவரவர் அணுகின முறை அவ்வளவுதான். எல்லாம் சரியானா எல்லாம் சரி, எல்லாம் பொருந்துமானா தெரியாது. குருடர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யானையை பார்த்த கதை தான். அவரவர் அணுகுமுறையில் இப்ப நமக்கே தெரியும், நாம கடவுளை எப்படி அணுகுகிறோம்னா நமக்கு எது இயல்போ அதை தான் வச்சு அணுக முடியும். மற்றவர்கள் அணுகக்கூடிய முறையில நாம கடவுளை அணுக முடியாது, கூடாது. அதுதான் அடிப்படை. இதை எங்கிருந்து கற்றோம்னா அடியவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியா இறைவனை அடையல, அவரவருக்கு ஒரு பாதை வகுத்து கொண்டார். அந்த பாதைய ததிப்பிரஜனா பயணித்தார்கள், மாற்றமே இல்லாமல் பயணம் செய்தார்கள். அதனால ஞானம் கை கூடிற்று. அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவான் இல்லையா, ரோலிங் ஸ்டோன் நெவர் கெட் அ மாஸ். தமிழ்ல வேற பழமொழி அது. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான். பலவாகிய சித்தாந்தங்களை படிச்சு படிச்சு எது ஒன்றிலும் நாம் மனது லயிக்காமல் போனால் கற்றதன் பயன் வீண். அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் பதிஞானத்தை ஆய்ந்து இந்த உபநிடதங்கள் சொல்லுவத ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பதி என்று சொல்லக்கூடிய அந்த மேலான புருஷன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் என்பதை வெவ்வேறு உபநிடதங்கள் தங்கள் நோக்கில சொல்லும். அதுல உனக்கு எது பிடித்ததோ அதை எடுத்து, அவ்வளவு. இந்த நோக்கத்துலதான் நான் கடவுளை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பார்ப்பவனுக்கு ஏற்றாற் போல கடவுள் மாறுகிறான், அவன் தான் கடவுள். அதனால கேளாத என்றும் நீ அவ்வாறு ஒப்பற்ற புருஷனாய் இருக்கின்ற பொழுது நான் கடவுளை கண்ணால் கண்டுள்ளேன் என்று ஒருவர் கூறும் கூற்றுக்கு கேள்விப்படாத கூற்று. ஏனென்றால் யாரும் உன்னை பார்க்க முடியாது, உன்னை தலைவன்னு ஏத்துக்க. ஆனா உன்னை யார் ஒருவரும் தங்களினது ஊனக்கண்ணால் பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒளி நீ. ஆகவே கடவுள் உண்மையில் இல்லை பிற என்று சொன்ன. அப்ப எப்ப நான் காண முடியலையோ அப்ப நான் இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லிக்கோ. ஆழ்வார் பாடினார், உளது எனில் அவ்வுரு இவ்வுரு, இளன் எனில் அவ்வுரு இவ்வுரு இளன். ஆகவே அவனுக்கு என்ன சிறப்பு? உளன் இளன் எனும் இரு தன்மையன். இருக்குன்னா இருக்கு, இல்லையா இல்லை. அதனால கடவுளுக்கு என்ன நஷ்டம்? யோசிச்சு பாருங்க. கடவுளை ஏற்கக்கூடிய நிலையில நாம இருக்கோம். கடவுளை ஏற்க முடியாத அப்படி ஒருவர் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள், சொல்லிட்டு போ. அதனால கடவுளுக்கு என்ன நஷ்டம்? நாம எங்க வேறுபடுகிறோம்னா எதனையும் வலிந்து நிரூபிக்க முயலுகிறோம் பாருங்க, அங்கதான் வேறுபடுகிறோம். எதையும் வலிந்து நிரூபிக்க வேண்டாம். கடவுள் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்களா, சரி இல்லை சொல்லிவிட்டு போ. உங்களுடைய பிரச்சனை அவங்கிட்ட போய் இருக்கிறான்னு நிரூபிக்கவே வேண்டாம். நீ இருக்கிறான் என்று நம்புகிறாய், அது உன் நம்பிக்கை. அவன் இல்லை என்று சொல்லுகிறான், அது அவனுடைய நம்பிக்கை. இருந்து விட்டு போகட்டுமே. இதை பற்றி கடவுளே கவலைப்படுறதில்லை, நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு உரியனவற்றை தொடர்ந்து நீ இருக்கிறாய் என்று நம்புகிறாயா? அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டு உரியனவற்றை செய். நீ உன் பாதையை பார், பழப்பிக்காத.
இல்லை என்று சொல்லுபவனை திருத்துவது உன் வேலை இல்லை. நீ அதற்காக அவதரிக்கல. யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி அவதரித்த எத்துணை மகான்கள் யாரேனும் ஒருவர் இல்லை என்று சொல்வோரை அழைத்து புத்திமதி சொல்லியிருக்கார்களான்னு பாருங்க. சுந்தரர் எழுதுறார் தேவாரத்துல, நாத்தீகம் உரைப்பார் நாத்தழும்பேற உரைப்பார். சரி, சுந்தரர் யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு அப்பா நீ நாத்திகெல்லாம் பேசாத, இது சரியானது அல்ல அப்படின்னு என்னைக்கான புத்தி சொல்லியிருக்கா? இல்லையே. நாத்திகம் பேசுவார், பேசட்டும், என்ன கெட்டு போச்சு? நாம ஒரு பொருளை சுவைக்கிறோம், அது நன்றாக இருக்குன்னு நாம சொல்லி ரசித்து உண்ணுகிறோம். அது நன்றாகவே இல்லை, அதை எனக்கு உண்ணுவதில் விருப்பம் இல்லை, அதை நான் ஒரு உணவாகவே கருதவில்லைன்னு சில பேர் சொல்லுவான். அவன் நோக்கில் அது உணவாக இல்லை, நமக்கு என்ன நஷ்டம்? நமக்கு அது உணவாக இருக்கிறது, நாம உண்டு விட்டு செல்வோம். அவனிடம் போய் நீங்க புத்தியெல்லாம் சொல்ல வேண்டாம், இது நல்லது வல்லது உரியது அப்படியெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவன் நோக்கு ஏதான். நாம எங்க தவறு பண்ணுகிறோம்னா, நமக்கு உரியனவற்றை நாம் தெரிந்து செயல்படுத்துகின்றோம் என்றால் அது இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களை பத்தி கவலையே படும். நமக்கு உண்டானதை நாம செய்து கொண்டே போவோம். அதனால இல்லை என்று சொல்லுகிறவன சொல்லட்டும், அவனோடு போய் மல்லிக்கே நிக்க வேண்டாம். உதாரணம், நம்ம நாட்டுல கடவுள் இன்மை கொள்கைய நம்முடைய சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கம் தொடர்ந்து பேசி வருகிறது. அதே காலகட்டத்தில் வாழ்ந்த எத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள், ஆன்மீக தலைவர்கள் இருந்தார்கள். யாரேனும் ஒருவர் அவரை கூப்பிட்டு எப்படி எல்லாம் பேசுறது தப்பு சொன்னார்களா? இல்லை. பேசு, என் வேடிக்கை இப்படி பேசுவதை கேட்பதினால் எங்கு கடவுள் சிறுமைப்பட்டு விடுவாரோன்னு நாம நினைச்சோம்னா நாமே நம்ம கடவுளை அவமதிக்கிறோம்னு அர்த்தம். இப்படி பேசுவதனாலெல்லாம் கடவுள் சிறுமை எல்லாம் படுறது இல்லை, ஞாபகம் வச்சு. அப்படி சிறுமைப்படக்கூடியவனாதான் கடவுளாவே இருக்க முடியாது. அடியவர்கள் வையாத வார்த்தையா கடவுள் கேட்டிருக்கார். யோசிச்சு பாருங்க. சுந்தரர் திட்டல பித்தா பேயா என்று, அதையே முதல் சொல்லா வச்சு பாடல. பித்தா திரைசூடி பெருமானை அருளாளா, அடிபணிந்து வணங்கக்கூடியவனே ஆண்டவனை பித்தன் என்றும் பேயன் என்றும் உன்மத்தன் என்றும் சொன்னத இறைவன் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறான். குழந்தை சொல்றது அப்பாவை பார்த்து நீ போ அப்படின்றது, அந்த குழந்தை உடனே அவமரியாதையாக சொல்லுகிறது. ஆகவே அந்த குழந்தையை தண்டிக்க வேண்டும் தகப்பன் ட்ரை பண்ணுவானா? ரசிப்பான். அந்த மாதிரி மறுப்பாளர்கள் சொல்லிட்டு போ. இவர்களை சென்று திருத்துவதற்கு நமக்கு பணிக்கப்படவில்லை. ஞாபகம் வச்சு. இதெல்லாம் தான் ரொம்ப நான் அழுத்தமா சொல்றது. உனக்கு உண்டானதை செய்து கொண்டு போ. எல்லாம் கம்பன் காலத்துல இல்லையா? ஆகவே இல்லை என்று சொல்லவர்கள் இருக்கிறார்களே. சரி, பிற என்று சொன்ன, எனவே இக்கூற்று வேறு காரணத்தால் கூறப்பட்டது. கடவுள் என்கின்றவன் உண்மையில் இல்லை என்று கூறுகிற கூற்று கெடுவார்கள் சொன்ன அறிவில்லாத நாத்திகர்கள் சொன்னதாகட்டும் இருக்கட்டுமே. அப்படி சில பேர் இருக்கணும். அப்படி அதை ஏன் குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? கடவா தாங்கள் கூறிய கூற்றினை கடவாது அவர்கள் மாளாத நீதி இகழாமை நின்கண் அபிமானம் இல்லை. ஒரு பொழுதும் பழுதுபடாத நீதி முறை பிறழாமலும் உன்னிடம் பக்தி செலுத்தாமலும் கெட்டு அழிவார்கள். நமக்கு என்ன கவலை? கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் அதற்கு உரியதாகவற்றை அவர்கள் பெறுகிறார்கள், பெறட்டுமே. இதனால் கடவுள் பாதிக்கப்படுகிறான், அதுதான் என் பொருள். இல்ல, கடவுள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. நீங்கள் போற்றுவதனால் அவன் புலகாங்கிதம் அடைவதில்லை. நீங்கள் இகழுவதினால் அவனை மறுப்பதினால் அவன் இல்லாமல் போவதும் இல்லை.
இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லக்கூடியவனா, இதனால் பாதிக்கப்படுபவனாக இருந்தால் அவன் கடவுளாவே இருக்க முடியும். அதனால வறியோர் ஆளாயும் வாழ்வி. ஆகவே பற்று உடை அடியவர்களுக்கு எளிய ஏவல் ஆளாகவும் வாழுகிறாய். என்ன வியப்பு! உன்னை மறுக்கிறவனை பத்தியும் கவலைப்படல, உன்னை ஏற்கிறவனுக்கு எளியோனாய் வந்து உதவியும் செய்கிறாய். அரசாழ்தி அனைத்து உலகங்களையும் அரசாளும் நெறியிலே நிற்கிறாய். உன்னை பெரியவன்னா பெரியவன், சிறியவன்னா சிறியவன், உளன் என்றால் இருக்கக்கூடியவன், இளன் என்றால் இல்லாதவன், உன்னை எப்படி வேணாலும் பாரு. இப்படி எல்லா நிலைகளிலும் பார்க்கப்படுபவனாய் நீ இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுதான் அதிரேக மாயை, இதுதான் மிக அளவினுக்கு அதிகமான மாயை. அதை எப்படி நீ கொண்டு இருக்கிறாய்? யார் அறிவார்? இதை எங்களை போன்றவர்களால் அறிய முடியவில்லையே. அழகான இடம் அது. சொல் ஒன்று உரைத்தி பொருள் ஆதி தூய மறையும் துறந்து திரிவாய். வில் ஒன்று எடுத்தி சரம் ஒன்று எடுத்தி மிளிர் சங்கம் அங்கை உடையாய். கொல் என்று உரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய். உன் மாயை அறியேன் அல் என்று நிற்றி பகல் ஆதி ஆரி அதிரேக மாயை அறிவார். ஒன்று சொல் உரைத்தி ஒப்பற்ற நாத வடிவனன் என்று சொல்லப்படுகிறாய். எல்லோரும் என்ன சொல்லுகிறார்? நாத வடிவமாய் நீ இருக்கிறாய். ஓசை வடிவம் நீ, ஒலி. இறைவனை சொல்லும் போது ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்று. நீ நாதனாய் இருக்கிறாய். கந்தர் அலங்காரம் தெரியுமில்லை? கந்தர் அனுபூதி. நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபாய் நமோ. எப்படி இருக்கிறாய்? நாத வடிவில் நீ நிற்கிறாய். நீதான் சப்த பிரமாணன். அந்த சப்தம் என்பது உன்னுடைய பிரணவ ஒலிதான். ஆகவே நாத வடிவாய் சொல் ஒன்று உரைத்தி பொருள் ஆதி. சொல்லாக ஒலி வடிவில் நிற்பவனும் நீ, அந்த ஒலி வடிவு தரக்கூடிய பொருளாய் நிற்பவனும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சப்தமும் அவனே, அந்த சப்தத்தினால் உணர்த்தப்படக்கூடிய பொருளும் அவன். ரொம்ப கஷ்டம் இதை புரிந்து கொள்ளுதல். நம்மால் சப்தமாக உரைக்கப்பட்டத பொருள் சொல்ல முடியாது. சொல்லி பாருங்களேன். குழந்தைய உறங்க வைக்கிறதுக்கு நாக்க ஓலிட செய்கிறோம், பொருள் சொல்ல முடியுமா? குலவை இடுகிறார்கள் நாவை கொண்டு, அதற்கு பொருள் சொல்ல முடியுமா? அந்த ஓசை பிரமாணமும் நீதான், அந்த பிரமாணம் உணர்த்தக்கூடிய பொருளும் நீதான். நமக்கு பொருள் தெரியாது. அந்த தாயினது நாவொலி கேட்டு குழந்தை புரிந்து கொள்ளுகிறது. நம்ம அஞ்ஞானம் புரிஞ்சிக்க முடியல. குழந்தையினுடைய ஞானம் தாயினது ஒலியை புரிந்து கொள்ளுகிறது. தாயினது ஒலியில இருக்கக்கூடிய வேறுபட்ட நிலைகளை ஒரு குழந்தையால் புரிந்து கொண்டு அதனை இனம் பிரித்து பார்க்க முடிகிறது. நம்மால முடியல. கடவுளும் அப்படித்தான். தேவைப்படுகின்ற பொழுது ஒலியாய் நிற்கிறான். நாம தான் புரிஞ்சுக்கலாம். நீங்க நடைமுறையில பார்த்தீர்கள் என்றால் சிலதெல்லாம் வேடிக்கையாக. ஹைவேஸ்ல இரவு நேரத்துல பயணப்பட்டீர்கள் என்றால் தெரியும். அங்க பெரும் பெரும் சரக்கூர்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும். அவனுடைய ஒலிப்பான் ஒலிக்கும். நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம் நான் வருகிறேன் என்ற ஒரு குறிப்பை தருவதாக மட்டும் இல்ல. அந்த ஒலிப்பான்களை அவர்கள் இயக்கக்கூடிய முறையில அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஒலியினை அவர்கள் அடிப்படையான சித்தாந்தத்தோடு புரிந்து கொள்ளுகிறார். சரி, இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம ஊர்ல கடற்கரையை ஒட்டி
கலங்கரை விளக்கம் இருக்கு, பார்த்திருக்கீங்க இல்லையா? லைட் ஹவுஸ். நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இந்த லைட் ஹவுஸ், அதன் மீது ஏற்றப்பட்ட விளக்கு, கடல்ல இருக்கக்கூடிய கலங்களுக்கு வழிகாட்டும். சரி, நல்ல ஆழ்ந்த இருட்டு, நடுக்கடல்ல கப்பல் நிற்கிறது. தான் அந்த கப்பல் கரை ஒதுங்க வேண்டும். எங்கிருந்து ஒளி வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது கலங்கரை விளக்கங்களினது ஒளிதான் அவைகளுக்கு உண்டான வழிகாட்டி. அப்ப இந்த கலங்கரை விளக்கம் இந்த ஊரை, இந்த கடற்கரை பகுதியை சார்ந்ததுன்னு எப்படி தெரியும்? அதை எப்படி உணர்த்துகிறார்கள்னா, கலங்கரை விளக்கத்துல அந்த விளக்கு சுழலுகிறது அல்லவா, அந்த சுழற்சி ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்தினுக்கும் வேறுபட்ட அளவில் இருக்கும். ஒன்று, ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுழல வேண்டும், அல்லது ஒரு நிமிடத்துல 60 நொடி இருக்கிறது என்றால் எத்துணை நொடிக்கு ஒரு முறை அது சுழல வேண்டும் என்ற கணக்கு ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்திற்கும் கணக்கு உண்டு. இரண்டாவது, அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய ஒளி, அதனினுடைய நீளம், அது கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்தினுக்கும் ஒன்று போல ஒளி நீளம் இருக்காது. the length of the light இருக்காது, இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு தெரியாது, இது வெறும் வெளிச்சம்னு தான் நாம பார்ப்போம். ஆனால் கடலோட கூடிய மாலுமிகளுக்கு தெரியும், இந்த வெளிச்சம் இந்த இடத்தை சார்ந்து, இந்த துறைமுகத்தை சார்ந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளின்னு தெரியும். அது போல இறைவன் நாத வடிவாய் நிற்கிறான். அந்த நாத வடிவாய் இருக்கக்கூடியவன நாதம் பற்றிய உணர்வு உடையவர்கள் புரிந்து கொள்வார். நம்மை போன்ற சாதாரண மானுடர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நாதமெல்லாம் ஒன்று சேர்ந்து பொருளாக அவை மாறுகின்ற பொழுது அந்த பொருளை நாம ஒருவாறாக அறிந்து கொள்ளுகிறோம், உணர்வதில்லை, அறிகிறோம். அந்த ஒலியினுடைய சேர்க்கை ஒரு பொருளை உணர்த்துகிறது என்று பொருள் அளவிலே அறிகிறோம், ஆனால் உணருவது இல்லை. அதனாலதான் தூய மறையும் துறந்து திரிவாய், தூய்மையான வேதங்களையும் கடந்து நிற்கிறாய் நீ. வேதங்கள் எல்லாம் உன்னை விளக்கி விடுகிறது என்றால் வேதத்தை படிச்சா கடவுளை புரிந்து கொள்ளலாம், இல்ல. வேதங்களின் ஒலியாய் இருக்கிறான், அது தரும் பொருளாய் இருக்கிறான், அவைகளை கடந்தும் நிற்கிறான். ஆகவே வில் ஒன்று எடுத்தி, சரம் ஒன்று எடுத்தி, அறத்தை தலை நிறுத்துவதற்காக கையிலே வில்லை கொண்டு இந்த அவதாரத்தினுக்கு வந்திருக்கிறாய். அந்த வில்லிலே நீதியை நிலைநிறுத்துவதற்கு ஒப்பற்ற அம்பினையும் வைத்து பொருத்தி இருக்கிறார். அங்கை மிளிர் சங்கம் உடையாய், அழகிய கைகளிலே ஒளி பொருந்திய பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கினை ஏந்தி உள்ளாய். கொல் என்று உரைத்தி, தீயவர்களுக்கு பகைவனாயிருந்து கொல்லுக என்றும் சொல்லுபவன் நீ. எப்படி பாருங்க, கொலையுண்டு நிற்றி நீயே பகைவராயிருந்து கொலைப்பட்டு கிடப்பவனும் நீ. பகவத்கீதையினுடைய சாரம். நீயே கொல் என்கிறாய், கொல்லப்படுபவனும் நீயே, கொல்பவனும் நீயே. அந்த கொலை என்கின்ற தொழிலும் நீயாக இருக்கிறாய், எல்லாம் நீ. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்மால் செய்யப்படக்கூடிய செயல்ல நாம அன்வயப்படுத்தி தான் இருக்க முடியும். ஆனால் பரம்பொருள்
அந்த செயலாகவும் இருக்கு, செய்யப்படும் பொருளாகவும் இருக்கிறது. கொலையுண்டு நிற்றி நீயே கொல்லப்பட்டும் கிடக்கிறாய் கொடியாய். இவ்வாறு கொடியாய்னா அந்த இடத்துல முரண்பாடுன்னு. இப்படிப்பட்ட வேறுபட்ட முரண்பாடுகளை கொண்டவனே, உன் மாயை அறியேன். உனது மாயச் செய்கைகளை எவ்வகையிலும் என்னால் அறிய முடியவில்லை. யாரு? கருடனாலேயே முடியல. அறியேன், என்னால் அறிய முடியவில்லை. அல்லென்று நிற்றி இரவாகவும் நீ நிற்கிறாய், பகலாகவும் நிற்கிறாய். அல்லென்று நிற்றி பகல் ஆதி, நீ பகலாகவும் நிற்கிறாய். இவ் அதிரேக மாயை, இத்தகைய அற்புதமான மாயையை யார் அறிவார்? யாரால் புரிந்து கொள்ள முடியும்? நீயே ஒளியாகவும் நிற்கிறாய், நீயே இருளாகவும் நிற்கிறாய். இது என்ன வினோதம்! இதுதான் பரம்பொருளினது மிக உன்னதமான அற்புத நிலை. மறந்தாயும் ஒத்தி பரவாயும் ஒத்தி மயல் ஆறும் யானும் அறியேன். துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல்ல அறியாய். பிறந்தாயும் ஒத்தி பிறவாமையும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய். அறம்தான் நிறுத்தல் அரிது ஆக ஆரிவ் அதிரேக மாயை அறிவார். எப்படியா? பிறவாமல் நல்கு பெரியோய், உன் மீது பற்று கொண்டுள்ள அடியவர்களுக்கு மற்ற ஈண்டு பிரிது ஓர் பிறப்பினை தராத பெரியதாகிய பரமபதத்தை தரக்கூடிய பெரியவன் நீ. அப்படிப்பட்ட நீ எப்படி செயல்படுகிறாய்? மறந்தாயும் ஒத்தி, உண்மைத்தன்மையை மறந்தவன் போலே காட்சி அளிக்கிறாய். இப்ப ராமனாக இருக்கிறாய், நீதான் நாரணன் என்கின்ற உண்மைத்தன்மையை மறந்தவன் போலே எனக்கு காட்சி தருகிறாய். இது ஆச்சரியம் இல்லையா? மறவாயும் ஒத்தி, அவதார நோக்கமாகிய பாவத்தை அழிக்க எண்ணி இருப்பதால் உண்மை நிலையை மறவாதவனாயும் நிற்கிறாய். எப்படி ஒரே நேரத்துல, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இலக்கிய மரபுல டைகாட்டமி, ஒருத்தனே ரெண்டு வேலையும் செஞ்சோம். நீ ராமனாக அவதாரம் எடுத்தாய் என்றால் நீ பரம்பொருள் என்பதை மறந்து துன்பத்தில் உழலுகிறாய். சரி, அவதாரத்தின் நோக்கம் என்ன? ராவணாதியர்களை அழிக்கணும். அவதார நோக்கத்தை மறக்காமையும் நிக்கிற. நீ மறந்தவனாயும் இருக்க, மறக்காதவனாயும் இருக்க. உன்னை எதுக்குள்ள நான் வச்சு பாக்குறது? சரி, மயல் இந்த மாயச் செயலை யாரும் யானும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நான் உட்பட அறிந்து கொள்ள முடியல. நீ தெரிஞ்சவனா தெரியாதவனா? நீ ஒரு புதிராக நிற்கிறாய். துறந்தாயும் ஒத்தி பற்று இல்லாதவனாகவும் நிற்கிறாய். துறவாயும் ஒத்தி, தம்பி நாகபாதத்தால் கட்டுண்டதற்கு கலங்கி நிற்கிறாய். உன் மனை சீதை தெரிந்ததற்கு புலம்பி நின்றாய். அப்ப என்னதான் உன்னை நினைக்கிறது? ஆகவே எல்லா பற்றுக்களையும் விட்டு விலகினவன்னு உன்னை சொல்றதா, இல்ல எல்லா பற்றுக்களின் ஊடாக நின்று புலம்புவான் என்று உன்னை கருதுவதா? புரியலையே. ஒரு தன்மை சொல்ல அறியாய், உன்னை இத்தகு தன்மைக்கு உரியவன் என்று உன்னை சொல்ல முடியவில்லையே. பிறந்தாயும் ஒத்தி, தசரதனுக்கு மகனாக பிறந்து இந்த பூமியில வந்ததனால உனக்கு பிறப்புக்கு உரியவன்னு சொல்லுவதா? பிறவாயும் ஒத்தி, எல்லா காலத்திலும் நீ இருப்பதினால் நீ எங்கும் பிறவாதவனாய் தனித்திருக்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லுவதா? தெரியல. அறம்தான் நிறுத்தல் அரிது ஆக, அறத்தை இவ்வுலகில் நிலைநிறுத்துதல் அருமையாக இருப்பதினால் அந்த அறத்தை நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக மானுட போர்வையில் வந்தாயும். இப்படிப்பட்ட மாயையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இந்த மிகுதியான மாயை எனக்கு ஏனென்று புரியவில்லை. யார் அறிவார்? இதனை வேறு யார் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும்? நீதி தொடருவோம் நாளை.